வெல்கம் டு சோலை சாவி சமையல். இன்றைய வீடியோவில் ஆரோக்கியமான வெற்றிலை ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். இது உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ரசம். அது இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 வெத்தலை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி காம்பு நுனியெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை கிள்ளி போட்டுக்கோ. மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வெத்தலையும் தக்காளியும் அரைச்சிட்டோம். இதை தனியாக எடுத்துக்குவோம். இப்போ தனியாக 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, பூண்டு பல்லு ஒரு 10-12 போட்டிருக்கிறேன். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு மிளகு அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து தாளிச்சுக்குவோம். மண்சட்டியை வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு பெருங்காயம் தேவையில்லை. மிளகு மட்டும்தான் காரத்துக்கு, மிளகாயம் வேண்டாம். கடுகு நல்லா பொரியது. கடுகு நல்லா பொரியது. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருந்தோம்ல பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் இதையும் போட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு இதை ஊற்றிக்கலாம். தக்காளி வெத்தலையை அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணி வேணுங்கிறத ஊற்றிக்கலாம். மூணு பேருக்கு நான் வைக்கிறேன். அளவு கூட வேணும்னா எல்லாத்தையுமே அதிகமாக ஊற்றிக்கணும். மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே அதிகமாக போட்டுக்கணும். இந்து புதையும் போடுறேன். தேவையான அளவு போட்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா நுரைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கொத்தமல்லியும் போட்டுடலாம். ரசத்துக்கு கொத்தமல்லியே வாசனையே. உப்பும் பார்த்துட்டு போட்டுக்குங்க. தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்ல வெத்தலையில மருத்துவ குணம் நிறைய இருக்கு. சளி இருமலை போக்கும், அஜீரண கோளாறை சரி பண்ணும், ஜீரண சக்தியை கொடுக்கும். மிளகு பூண்டு ஜீரகம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. நல்லா வாரத்துக்கு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்துல வாரத்துல 2 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சளியெல்லாம் பிடிக்காது. சளியெல்லாம் அறுத்து கொண்டு வந்துடும். நல்லா நுரைச்சு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.